மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என்னினி காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது வருமுன் காப்போம் என்பதை பற்றி பார்த்தோம். உடலில் உறுதி கொண்டவரே உலகில் மகிழ்ச்சி உடையவராவார். உடல் உறுதியற்ற நோயாளருக்கு வாழ்கின்ற இடமும் செல்வமும் இனிய வாழ்வினை தராது. சுத்தம் நிறைந்திருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் சுகமும் இருக்கின்றது. நாள்தோறும் நீங்கள் தூய்மையை போற்றி பாதுகாத்தால் நீடித்த வாழ்நாளை பெறலாம். காலையும் மாலையும் நடைபயிற்சி மேற்கொண்டு நல்ல காற்றை சுவாசித்து வருபவரை நோயானது அணுகாது. அவருடைய உயிரை கவர எவனும் அணுக மாட்டார். எனவே நீங்கள் கூழையே குடித்தாலும் குளித்த பிறகே குடிக்க வேண்டும். பெருமையில் ஏழ்மையில் வாழ்ந்தாலும் சரி, இரவில் நன்றாக உறங்க வேண்டும். அளவாக உண்ணாமல் அதிகமாக உண்டால் செரிமானம் தடுமாறி நாள்தோறும் நோய்வாய்ப்பட்டு பாயில் விழுவீர்கள். தூய்மையான காற்றும் நல்ல குடிநீரும் நன்கு பசித்த பிறகு உண்பதும் நம்மை நோய் அணுகாமல் காப்பாற்றும். 100 ஆண்டு வாழ வைக்கும். அரியதாக இருக்கக்கூடிய நம்முடைய உடல் நலமோடு இருப்பதற்கான வழிகள்தான் இவை என்பதை அறிந்து கொண்டு நோய் வருமுன் காப்போம், இந்த உலகம் புகழ வாழ்வோம் என்று கவிமணி தேசிக விநாயகனார் எழுதிய பாடலை பற்றி நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். நம்முடைய உடல் நலமோடு இருப்பதற்கான வழிகளை நாம் நாள்தோறும் பின்பற்றி அவற்றை கடைபிடிக்க வேண்டும். புரிந்ததா மணர்களே? இன்று நாம் காண்பது தமிழர் மருத்துவம். தமிழர்களினுடைய மருத்துவ முறைகள் என்னென்ன, எத்தகைய மருத்துவ முறையை அவர்கள் பின்பற்றியிருந்தார்கள், அதனை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். உணவே மருந்து, மருந்தே உணவு என்று வாழ்ந்தார்கள். அவர்கள் உண்ணக்கூடிய உணவுதான் மருந்தாக இருந்தது. மருத்துவ பொருள்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவைத்தான் அவர்கள் உணவாக உண்டார்கள். அத்தகைய வாழ்க்கை முறையை அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று மருந்தே உணவு என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். மருந்துகள் மட்டும்தான் நமக்கு உணவாக இருக்கின்றது. உடல்நலம் சரியில்லை என்று மருத்துவரிடம் சென்றோம் என்றால் பரிசோதனை, அந்த பரிசோதனை எடுத்து வாருங்கள், இந்த பரிசோதனை எடுத்து வாருங்கள் என்று நம்மிடம் இருக்கக்கூடிய தொகையை வாங்கி கொண்டு விட்டு ஒரு வேளைக்கு 4 மாத்திரைகள் 5 மாத்திரைகளை உண்பதற்காக கொடுப்பார்கள். இவற்றை உண்டு வாருங்கள், உங்களுக்கு எந்த நோய் நொடியும் வராது, இந்த நோயானது நீங்கிவிடும் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த நோய் நீங்கிவிடும், வேறொரு நோய் வரும். ஆனால் நம்முடைய பண்டைய தமிழர்கள் உணவே மருந்து என்று வாழ்ந்தார்கள். உணவுதான் மருந்தாக இருந்தது. அந்தளவிற்கு சத்தான உணவு வகைகளை அவர்கள் உண்டார்கள். அதன் பிறகு மருத்துவ முறை, சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவம் என்பதை கண்டறிந்தார்கள். இயற்கையாக இருக்கக்கூடிய மரங்கள், செடி கொடிகள், அவற்றினுடைய வேர், பட்டை, இலைகள், பூக்கள், கனிகள் இவற்றை மருந்தாக பயன்படுத்தியிருந்தார்கள். அவை எவ்வாறு இருக்கின்றன, எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதை பற்றியதுதான் இன்றைய பாடப்பகுதியானது.
பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 53 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டே இருக்கலாம். நன்றி. தமிழர் மருத்துவம். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் என்று சொல்கின்றார் திருவள்ளுவர். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, மருந்தென்பதே வேண்டியதில்லை. யாக்கைக்கு, யாக்கை என்றால் உடல். நம்முடைய உடலுக்கு மருந்து என்பதே தேவையில்லை. இப்பொழுது அருந்தியது அற்றது போற்றி உனின். அருந்தியது, நாம் இதற்கு முன்பு உண்ட உணவானது அற்றது போற்றி உனின், செரிமானமாகிவிட்டது என்பதை அறிந்த பிறகு மீண்டும் நாம் உணவை உண்டோம் என்றால் மருந்து என்பதே அந்த உடலுக்கு தேவையில்லை என்று சொல்கின்றார் வள்ளுவ பெருந்தகை. நாம் இதற்கு முன்பு உண்ட உணவானது, காலை வேளையில் நாம் உணவை உண்கின்றோம் என்றால் அந்த உணவானது செரிமானமாகிவிட்டது என்பதை அறிந்து மதிய நேரத்தில் நாம் உணவை எடுத்துக்கொள்கின்றோம் என்றால் அந்த உடலுக்கு மருந்து என்பதே தேவையில்லை என்று சொல்கின்றார். அருந்தும் உணவை அருமருந்தென அறிந்தவர் நம் தமிழ் மக்கள். தாங்கள் அருந்தக்கூடிய உணவு, தாங்கள் உண்ணக்கூடிய உணவை அருமருந்து என்று அறிந்தவர்கள் நம்முடைய பழந்தமிழ் மக்கள். உணவையே மருந்தாக அவர்கள் உட்கொண்டார்கள். தமிழ் மக்கள் உடற்கூறுகள் பற்றிய அறிவிலும் மருத்துவம் பற்றிய புரிதலிலும் சிறந்து விளங்கினார்கள். அவர்களுடைய உடற்கூறுகள், உடலில் எந்தெந்த பாகங்கள் இருக்கின்றன, அவை எப்படி செயல்படுகின்றன, அவற்றில் ஏதேனும் குறைபாடுகள் ஏற்பட்டால் அவற்றை எப்படி தீர்க்க வேண்டும் என்பதை பற்றியும் மருத்துவம் பற்றிய புரிதலும், அந்த குறைபாட்டிற்கு தேவையான மருந்து என்ன, அவற்றை எப்படி வழங்க வேண்டும், அதனை எவ்வாறு உட்கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய புரிதலிலும் அவர்கள் சிறந்து விளங்கியவர்களாக இருந்தார்கள். உலகில் பல்வேறு விதமான மருத்துவ முறைகள் இருந்தாலும் தமக்கென மரபு சார்ந்த மருத்துவ முறைகளை உருவாக்கி பின்பற்றி வந்தார்கள். இந்த உலகத்தில் பல்வேறு விதமான மருத்துவ முறைகள் இருந்தாலும் சரி, தங்களுக்கென்று தங்களுடைய மரபை சார்ந்திருக்கக்கூடிய மருத்துவ முறைகளை அவர்கள் உருவாக்கி அதனை பின்பற்றி வந்தார்கள். அத்தகைய தமிழர் மருத்துவ முறைகளை பற்றிய செய்திகளை சித்த மருத்துவர் கு. சிவராமன் அவர்களிடம் உரையாடி அறிவோம். அத்தகைய தமிழர்களினுடைய மருத்துவ முறைகளை பற்றிய செய்திகளை சித்த மருத்துவர் கு. சிவராமன் அவர்கள் நமக்கு தெரிவிக்கின்றார். 17 சித்தர்கள் வளர்த்த மருத்துவம்தான் சித்த மருத்துவம் என்பது. அத்தகைய சித்த மருத்துவத்தில் சிறந்தவராக இருக்கக்கூடிய மருத்துவர் கு. சிவராமன் அவர்களிடம் ஒரு நேர்காணலாக உரையாடல் வடிவில் இன்றைய பாடப்பகுதியானது நாம் காண இருக்கின்றோம். அவரை சந்தித்து மாணவர்கள் உரையாடுகின்றார்கள். வணக்கம் ஐயா. வணக்கம், வாருங்கள் குழந்தைகளை என்று அவர்களை வரவேற்கின்றார்கள். எங்கள் பள்ளி ஆண்டு மலரில் தமிழர் மருத்துவம் பற்றிய கட்டுரை ஒன்றை வெளியிட விரும்புகிறோம். அதற்காக தங்களை நேர்காணல் செய்ய வந்துள்ளோம். நல்ல முயற்சி. எனக்கு தெரிந்த விவரங்களை விரிவாக கூறுகிறேன், கேளுங்கள். எங்களுடைய பள்ளியினுடைய ஆண்டு விழா மலரில் தமிழர் மருத்துவம் பற்றிய ஒரு கட்டுரை ஒன்றை நாங்கள் வெளியிட வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்கின்றோம். அதற்காக உங்களை சந்தித்து நேர்காணல் செய்வதற்காக வந்திருக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள். சரி, நீங்கள் எடுப்பது ஒரு நல்ல முயற்சி தான். எனக்கு தெரிந்த செய்திகளை நான் உங்களிடம் விரிவாக கூறுகின்றேன், நீங்கள் கேளுங்கள் என்று கேட்கின்றார். மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள் ஐயா? இது நமக்கும் தெரியாத ஒன்றுதான். மனிதர்கள் மருத்துவம் என்பதை பற்றி, மருந்து என்பதை பற்றி எப்பொழுது அறிந்து கொண்டார்கள்? எப்பொழுது மருந்து என்பது, அதற்கு மருத்துவ முறை என்பதை அறிந்து கொண்டார்கள் என்று கேட்கின்றார்கள். தொடக்க காலத்தில் மனிதனுக்கு நோய் வந்தபோது இயற்கையாக வளர்ந்த தாவரங்களை கொண்டும் அவனுக்கு அருகில் கிடைத்த பொருள்களை கொண்டும் நோயை தீர்க்க முயன்றிருப்பான். ஆரம்ப காலகட்டத்தில்
மனிதனுக்கு நோய் என்பது ஏற்பட்ட பொழுது இயற்கையாகவே வளர்ந்திருக்கக்கூடிய தாவரங்களை கொண்டும் செடி கொடிகள் மரங்கள் இவற்றை கொண்டும் அவனுக்கு அருகில் கிடைத்திருக்கக்கூடிய பொருள், அவனுக்கு அருகாமையில் என்னென்ன பொருள்கள் கிடைக்கின்றன என்பதை வைத்து கொண்டும் அவன் அந்த மனிதர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயை தீர்ப்பதற்கு முயற்சி செய்கின்றான். தாவரங்களினுடைய வேர், பட்டை, இலை, பூ, கனி முதலியவற்றை மருந்தாக பயன்படுத்தியிருப்பான். இவ்வாறு தான் மனிதர்களுக்கும் மருத்துவத்திற்குமான தொடர்பு தொடங்கியது. தாவரங்களினுடைய வேர்கள், பட்டை, அதனுடைய இலை, பூ, கனி இவற்றைத்தான் மருந்தாக பயன்படுத்தினான். ஒரு சில தாவரங்களினுடைய வேர்கள் மருந்தாக பயன்படுகின்றது. அடுத்து அதனுடைய மரப்பட்டை, அந்த மரத்திற்கே ஆடையாக இருக்கக்கூடிய அந்த மரத்தினுடைய பட்டைகள், அவற்றினுடைய இலைகள், பூக்கள், கனிகள் இவற்றைத்தான் மருந்தாக பயன்படுத்தினான். இப்படித்தான் மனிதர்களுக்கும் மருத்துவத்திற்குமான தொடர்பானது தொடங்கியது என்று சொல்கின்றார். அப்படியானால் பழந்தமிழர்களும் மருத்துவத்தை அறிந்திருப்பார்கள் அல்லவா? சரி, நீங்கள் சொல்வதைப் போல நாம் பார்க்கின்றோம் என்றால் பழந்தமிழர்களும் பண்டைய தமிழர்களும் மருத்துவத்தை பற்றி அறிந்திருப்பார்கள் அல்லவா? மருத்துவத்தை பற்றி அவர்களுக்கும் தெரிந்திருக்கும் அல்லவா என்று கேட்கின்றார். ஆமாம், பழந்தமிழர்கள் மருத்துவத்தை அறிந்தது மட்டுமன்றி மருத்துவத்தில் சிறந்தும் விளங்கினார்கள் என்பதற்கான குறிப்புகள் பழந்தமிழ் இலக்கியங்களில் கிடைக்கின்றன. பழந்தமிழர்கள் மருத்துவத்தை அறிந்ததோடு மட்டுமல்லாது அந்த மருத்துவத்தில் சிறந்தும் விளங்கியிருக்கின்றார்கள் என்பதற்கான குறிப்புகளும் பழந்தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகின்றது. திருமூலர் எழுதிய திருமந்திரத்தில் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பாட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயமறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் தான் எழுதிய திருமந்திரத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். நோய் முதலான காரணங்களினால் உடலானது அழிகின்றது. உடல் அழிகின்ற காரணத்தினால் உயிரும் அழிந்து போகின்றது. திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். அதனால் மெய்ஞானமாக இருக்கக்கூடிய அந்த அறிவினை அவர்கள் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே, அந்த உடம்பினை பாதுகாத்து வளர்ப்பதற்கான வழிவகைகளை அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, உடம்பை வளர்ப்பதன் மூலமாக உயிரும் சேர்ந்து வளர்கின்றது என்று சொல்கின்றார். அப்போ இதுபோன்ற பழந்தமிழ் இலக்கியங்களில் மருத்துவத்தில் அவர்கள் எவ்வாறு சிறந்து விளங்கி இருக்கின்றார்கள் என்பதற்கான குறிப்புகளும் காணப்படுகின்றது. மூலிகை மருத்துவம், அறுவை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம் போன்றவற்றையும் உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் யோகம் முதலான கலைகளையும் அறிந்திருந்தார்கள். தனக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய மூலிகைகளை கொண்டு மருத்துவம் செய்வது, அறுவை மருத்துவம் செய்வது, மணிமேகலை என்ற காப்பியத்தில் அறுவை மருத்துவம் பற்றிய குறிப்புகளும் காணப்படுகின்றது. ஆன்மீகத்தை மட்டுமே வெளிப்படுத்தக்கூடிய திருவாசகத்தில் அறுவை மருத்துவத்தை பற்றிய செய்திகளும் காணப்படுகின்றது. மருந்தில்லா மருத்துவம், மருந்தென்பதே இல்லாமல் மருத்துவம் செய்வது, இவற்றையும் நம்முடைய உடலை நன்கு வளப்படுத்தி நம்முடைய உள்ளத்தை சீராக வைத்திருக்கக்கூடிய யோகம் முதலான கலைகளை, யோகாசனம் இவற்றையும் அவர்கள் நன்கு அறிந்திருக்கின்றார்கள். யார்? பழந்தமிழர்கள். மருத்துவத்தில் மட்டுமல்ல, யோகம் முதலிய கலைகளையும் அவர்கள் நன்கு அறிந்திருக்கின்றார்கள். யார்? நம்முடைய முன்னோர்கள். புரிந்ததா மன்னர்களே? நன்றி. மேகலை என்ற பெண் கேட்கின்றாள், சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், இயற்கை மருத்துவம், நாட்டு மருத்துவம் என்றெல்லாம் மருத்துவ முறைகள் பல உள்ளன. இவையெல்லாம் ஒன்றா அல்லது வெவ்வேறா என்று பல மருத்துவ முறைகள் இருக்கின்றது. சித்த மருத்துவம் என்று சொல்கின்றார்கள், ஆயுர்வேதம் என்று சொல்கின்றார்கள், இயற்கை மருத்துவம் என்று சொல்கின்றார்கள், நாட்டு மருத்துவம் என்று சொல்கின்றார்கள். இவற்றிற்கான மருத்துவ முறைகள் பல இருக்கின்றது. இது எல்லாமே ஒன்றுதானா அல்லது வெவ்வேறா என்று சொல்கின்றார்கள். இவற்றுக்கெல்லாம் அடிப்படை ஒன்றுதான்.
இது எல்லா விதமான மருத்துவ முறைக்கும் அடிப்படை என்பது ஒன்றுதான். தமிழர்களினுடைய நிலம் நிறைந்த பண்பாடுகளும் தத்துவங்களும் அடங்கியது. தமிழரினுடைய நிலமானது நிறைந்து காணப்படுகின்ற பண்பாடுகளும் ஏராளமான தத்துவங்களும் அடங்கியிருக்கக்கூடியது. நோய்கள் எல்லாம் பேய் பிசாசுகளால் வருகின்றன, பாவ புண்ணியத்தால் வருகின்றன என்று உலகத்தின் பல பகுதிகளில் சொல்லிக் கொண்டிருந்த அந்த காலத்தில் தமிழர் தத்துவங்களான சாங்கியம், ஆசீவகம் போன்றவை உடலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள ஒற்றுமையை கண்டறிந்து உடலில் ஐம்பூதங்களினால் ஏற்படுகின்ற மாற்றங்களை விளக்கின. நோய்கள் என்பது மனிதர்களுக்கு நோய்கள் என்பது ஒன்று பேய் பிசாசுகளால் வருகின்றது அல்லது அவர்கள் செய்கின்ற பாவ புண்ணியத்தால் வருகின்றது என்று உலகத்தின் பல பகுதிகளில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நீங்கள் பாவம் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு நோய்களானது வந்து சேரும், புண்ணியம் செய்தீர்கள் என்றால் அந்த நோய்களானது உங்களிடமிருந்து நீங்கிவிடும் என்றும் குறிப்பிட்டார்கள். அதேபோல பேய் பிசாசுகளால் தான் நோய்கள் என்பது வருகின்றன என்று உலகத்தினுடைய பல பகுதிகளில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த காலகட்டத்தில் தமிழர்களினுடைய தத்துவங்களாக இருக்கக்கூடிய சாங்கியம், சடங்குகள், ஆசீவகம் போன்றவை நம்முடைய உடலுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த உலகத்திற்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை கண்டறிந்து நம்முடைய உடலில் ஐம்பூதங்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி விளக்கினார்கள். நிலம், நீர், காற்று, ஆகாயம், வானம், நெருப்பு. இந்த ஐம்பூதங்களினால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அவர்கள் விளக்கினார்கள். நோயை இயற்கையில் கிடைக்கும் பொருள்கள், அப்பொருள்களினுடைய தன்மை, சுவை இவற்றை கொண்டே குணப்படுத்த முடியும் என்ற உண்மையை மிக தெளிவாக விளக்கினார்கள். மனிதனுக்கு ஒரு நோய் ஏற்படுகின்றது என்றால் அந்த நோயை இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருள்கள், அந்த பொருள்களினுடைய தன்மை, அதனுடைய சுவை இவற்றை கொண்டே நம்மால் குணப்படுத்த முடியும் என்ற உண்மையை மிக தெளிவாக விளக்கி கூறினார்கள். தமிழர்களினுடைய மருத்துவம் பண்பாட்டு கூறாக ஆகும் பொழுது நாட்டு வைத்தியமாகவும், பாட்டி வைத்தியமாகவும், மரபு சார்ந்த சித்த வைத்தியமாகவும், உணவு சார்ந்த மருத்துவமாகவும், பண்பாடு சார்ந்த மருத்துவமாகவும் அவை விரிவடைந்திருக்கின்றது. தமிழர்களினுடைய மருத்துவ முறை அது சார்ந்து இருக்கக்கூடிய பண்பாடுகளை அடையும் பொழுது அது நாட்டு வைத்தியமாக மாற்றமடைகின்றது. அதேபோல் பாட்டி வைத்தியமாகவும் மாற்றமடைகின்றது. மரபு சார்ந்திருக்கக்கூடிய சித்த வைத்தியமாகவும் மாற்றமடைகின்றது. உணவு சார்ந்திருக்கக்கூடிய மருத்துவமாகவும் மாற்றமடைகின்றது. பண்பாடு சார்ந்திருக்கக்கூடிய மருத்துவமாகவும் விரிவடைகின்றது. இப்படிதான் சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், இயற்கை மருத்துவம், நாட்டு மருத்துவம் என்ற மருத்துவ முறைகளானது தோன்றியிருக்கின்றன. ஆனால் இவற்றைக்கெல்லாம் அடிப்படை என்று பார்த்தால் அது ஒன்றுதான், அது தமிழர் மருத்துவம் என்பதுதான். அதிலிருந்து தான் அந்த பண்பாட்டின் காரணமாக இவை பல பிரிவுகளாக பிரிந்திருக்கின்றன. புரிந்ததா மாணவர்களே? பாரி அவருக்கு ஒரு சந்தேகம், கேள்வி கேட்கின்றார். உயர்வாக இருந்த தமிழர் மருத்துவ முறை பிறகு பின்தங்கி போனதற்கு காரணம் என்ன? மிகவும் உயர்வானதாக சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், இயற்கை மருத்துவம், நாட்டு மருத்துவம் என்றெல்லாம் இருக்கக்கூடிய தமிழர்களினுடைய மருத்துவ முறை உயர்ந்த இடத்தில் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அது பின்தங்கி போனதற்கு என்ன காரணம் என்று கேட்கின்றார். நிறைய காரணங்களை சொல்லலாம், ஏராளமான காரணங்கள் இருக்கின்றது. நம்மீது நிகழ்ந்த படையெடுப்புகள் தாக்கத்தை ஏற்படுத்தின. தமிழர் மருத்துவம் அவரவர் வாழ்வியலுடன் தத்துவங்களுடன் பிணைந்துதான் வந்து கொண்டிருந்தது. சமண பௌத்தர் காலத்தில் அந்தந்த மதங்களின் கூறுகள் நம் மருத்துவத்தில் இருந்தன. பிறகு சைவம் ஓங்கிய போது சைவ சித்தாந்தத்தின் கூறுகள் கலந்தன. இறுதியில் ஆங்கிலேயர்கள் வந்தார்கள். அவர்களுடைய நவீன அறிவியல் பார்வை நம்மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது. சித்த மருத்துவம் என்பது மரபு வழி மருத்துவமாகவும் நாட்டு மருத்துவமாகவும் சுருங்கியது. இறுதியில் கிராமம் சார்ந்த மருத்துவமாகவே அது மாறிப்போனது.
நவீன மருத்துவத்தில் துரிதமாக சில நோய்களுக்கு கிடைத்த தீர்வுகள் பெரும் வரவேற்பை பெற்றன. ஏராளமான காரணங்களை நாம் இதில் சொல்லலாம். நம்மீது நடைபெற்ற படையெடுப்புகள், நாட்டினுக்கிடையே நடக்கக்கூடிய போர்கள், இவை நமக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தியது. தமிழர்களினுடைய மருத்துவம் என்பது அவரவர்களினுடைய வாழ்வியலுடனும் தத்துவங்களோடும் பிணைந்துதான் வந்து கொண்டிருந்தது. அந்த மரபு சார்ந்து இருக்கக்கூடிய, அந்த பரம்பரை சார்ந்து இருக்கக்கூடிய வாழ்வியல் அவர்களுடைய தத்துவங்களோடு இணைந்து தான் இருந்தது தமிழர்களினுடைய மருத்துவம் என்பது. அது சமண பௌத்தர்களினுடைய காலத்தில், சமண சமயம் பௌத்த சமயம் ஓங்கியிருந்த காலத்தில் அந்தந்த மதங்களினுடைய கூறுகள் நம்முடைய மருத்துவத்தில் கலந்துவிட்டன. அவர்களுடைய மதத்தினுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் வழங்கிய அந்த தத்துவ கூறுகள் இதனோடு இணைந்து விட்டது. அதன் பிறகு சைவ சமயம் என்பது ஓங்கி உயர்ந்த பொழுது சைவ சித்தாந்தத்தினுடைய கூறுகள் அதில் கலந்துவிட்டன. இறுதியாக ஆங்கிலேயர்கள் வருகை தந்தார்கள். அவர்களுடைய நவீன அறிவியல் பார்வை நம்மீது ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதன் பிறகுதான் சித்த மருத்துவம் என்பது மரபு வழியாக வரக்கூடிய மருத்துவமாகவும் நாட்டு மருத்துவமாகவும் சுருங்கிவிட்டது. இறுதியில் அதை பார்க்கும் பொழுது கிராமம் சார்ந்திருக்கக்கூடிய, கிராம பகுதிகளில் மட்டும் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமாக மாற்றம் அடைந்து விட்டது. ஏனென்றால் அவர்களுடைய நவீன மருத்துவத்தில் துரிதமாக, மிக வேகமாக ஒரு சில நோய்களுக்கு தீர்வுகளானது கிடைக்கின்றது. அவர்களுடைய நவீன மருத்துவத்தில் ஒரு நோய் ஏற்படுகின்றது என்றால் அந்த நோயை தீர்ப்பதற்கு நம்முடைய சித்த மருத்துவத்தில் ஒரு 10 நாட்கள் ஆகும் என்றால், 10 நாட்களில் அவர் குணமடைந்து விடுவார் என்றால், அவர்களுடைய நவீன மருத்துவத்தில் 5 நாட்களில் அவர் குணமடைந்து விடுவார். இதுபோன்று மிக வேகமாக தீர்வுகள் கிடைக்கின்றன என்ற காரணத்தினால் அந்த நவீன மருத்துவத்திற்கு பெரும் வரவேற்பானது கிடைத்தது. அதன் காரணமாகத்தான் தமிழரினுடைய மருத்துவ முறையானது பின்தங்கி போய்விட்டது என்று சொல்கின்றார். தமிழர் மருத்துவம் இப்பொழுது மீண்டும் மறுமலர்ச்சி அடைந்து வருவதாக தோன்றுகிறதே. தமிழர்களினுடைய மருத்துவமானது இடைப்பட்ட காலத்தில் பின்தங்கி போயிருந்தாலும் இப்பொழுது இன்றைய சூழலில் அவை மீண்டும் மறுமலர்ச்சி பெற்று உயர்ந்து வருவதாக எனக்கு தோன்றுகின்றதே என்று கேட்கின்றார். ஆமாம், பல ஆண்டுகளுக்கு பின்னால்தான் மரபு சார்ந்த மருத்துவம் மிகப்பெரிய அனுபவத்தின் நீட்சி என்பதும், மிகப்பெரிய பட்டறிவில் ஒரு பெரிய அறிவியல் கண்டிப்பாக ஒளிந்திருக்கும் என்பதும் புரிய தொடங்கின. பல ஆண்டுகள் கழித்த பிறகு மரபு சார்ந்திருக்கக்கூடிய மருத்துவம் என்பது ஒரு மிகப்பெரிய அனுபவத்தினுடைய தொடர்ச்சிதான் என்பதும், ஒரு மிகப்பெரிய பட்டறிவினுடைய, அனுபவ அறிவினுடைய ஒரு பெரிய அறிவியல் கண்டிப்பாக ஒளிந்திருக்கும் என்பதும் அவர்களுக்கு புரிய தொடங்கியது. குறிப்பாக சர்க்கரை, இரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு முதலிய வாழ்வியல் நோய்கள் பெருகிய நிலையை சொல்லலாம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு இது போன்ற வாழ்வியல் நோய்கள் அதிகமாக ஏற்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்லலாம். இவற்றை தீர்க்க வேண்டுமென்றால் வெறும் இரசாயன மருந்துகள் மட்டும் போதாது. அந்த நவீன மருத்துவம் என்று சொல்கின்றோம் அல்லவா, அந்த நவீன மருத்துவம் என்பது இருந்தால் மட்டும் போதாது. அதனுடன் உணவு, வாழ்வியல், உடற்பயிற்சி, யோகம் இவையும் கூட்டாக மேற்கொள்ளப்பட வேண்டும். அவற்றோடு இணைந்து, அந்த இரசாயன மருந்துகளோடு இணைந்து உணவு, சீரான உணவு முறைகள், இயற்கையில் விளைந்திருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருள்களை உண்பது, அடுத்து வாழ்வியல், எப்படி வாழ வேண்டும், எத்தகைய கொள்கை முறையோடு வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முறை, உடற்பயிற்சி, தகுந்த உடற்பயிற்சிகளை செய்வது, எளிய உடற்பயிற்சிகளை செய்வது, யோகம், யோகாசனம்,
இவையும் அதனோடு இணைந்து மேற்கொள்ளப்பட வேண்டும். தொடர் சிகிச்சைக்கு பிறகு பக்க விளைவுகள் இல்லாத மருந்துகளின் தேவை அவசியமாயிற்று. அதன் பிறகுதான் எல்லா நாடுகளிலும் இருக்கும் மரபு சார்ந்த மருத்துவ முறைகளின் மீது நவீன அறிவியலினுடைய பார்வை விழத் தொடங்கியது. இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது, தொடர் சிகிச்சையாக இதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது எந்தவித பக்க விளைவும் அதில் ஏற்படக்கூடாது. பக்க விளைவுகள் என்பது இல்லாத மருந்துகளினுடைய தேவை அவர்களுக்கு அவசியமாக இருந்தது. ஏனென்றால் பக்க விளைவுகள் ஏற்பட்டுவிட்டால் அதன் மூலமாக ஏராளமான பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும். அதனால் பக்க விளைவுகள் எதுவும் இல்லாதிருக்கக்கூடிய மருத்துவ முறை என்பது தேவைப்பட்டது. அதன் பிறகுதான் எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய, அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மரபு சார்ந்த மருத்துவ முறைகள், அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் எத்தகைய மருத்துவ முறையை பின்பற்றினார்கள் என்ற அந்த மருத்துவ முறைகளின் மீது இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நவீன அறிவியலினுடைய பார்வையானது விழத் தொடங்கியது. அதனால் சித்த மருத்துவத்தின் தொன்மையும் தமிழர்களின் தொன்மையும் புரிய ஆரம்பித்தன. ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. நாள்பட்ட நோய்களுக்கு மட்டுமல்லாது புதிய தொற்றுநோய் மாதிரியான சவால்களுக்கும் இது சிறந்த மாற்றாக இருப்பது தெரிய வந்தது. இன்றைக்கு பெருவாரியாக இது மீண்டெழுந்து வந்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகுதான் சித்த மருத்துவத்தினுடைய தொன்மை, அதனுடைய பழமை, தமிழர்களினுடைய பழமை அனைவருக்கும் புரிய ஆரம்பித்தது. அதில் பல ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். இதனால் எந்தவித பக்க விளைவுகளும் ஏற்படாது, அந்த நோய்கள் பூரணமாக குணமடையப்படுகின்றன என்பதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு பரிசோதனைகள் செய்து அவை திறம்பட இருக்கின்றன என்பதை நிரூபித்த பிறகுதான் நாள்பட்ட நோய்களுக்கு மட்டுமல்லாது பல நாட்களாக இருக்கக்கூடிய நோய்களுக்கு மட்டுமல்லாமல் புதிதாக தொற்றுநோய் மாதிரியான சவால்களுக்கும் அது ஒரு சிறந்த மாற்று மருந்தாக இருப்பது தெரிய வந்தது. இன்றைக்கு அவை பெருவாரியாக தமிழர் மருத்துவ முறையானது மீண்டெழுந்து வந்து கொண்டே இருக்கின்றது என்று சொல்கின்றார். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளை, அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். மருத்துவம் எப்போது தொடங்கியது? தொடக்க காலத்தில் மனிதனுக்கு நோய் வந்தபோது இயற்கையாக வளர்த்த தாவரங்களின் வேர், பட்டை, இலை, பூ, கனி முதலியவற்றை மருந்தாக பயன்படுத்தினர். இவ்வாறு தான் மருத்துவம் தொடங்கியது. இரண்டாவது வினா, நல்வாழ்விற்கு நாம் நாள்தோறும் செய்ய வேண்டியவை யாவை? தினமும் 45 நிமிடத்தில் 3 கிலோமீட்டர் நடைப்பயணம், 15 நிமிடம் யோகா, தியானம், மூச்சு பயிற்சி, 7 மணி நேர தூக்கம், 3 லிட்டர் தண்ணீர் அருந்துதல் முதலியவை நல்வாழ்விற்கு நாம் நாள்தோறும் செய்ய வேண்டியவையாகும். மூன்றாவது வினா, தமிழர் மருத்துவத்தில் மருந்துகளாக பயன்படுவன யாவை? தமிழர் மருத்துவத்தில் தாவரங்கள் மட்டுமல்லாமல் உலோகங்களையும் தாது பொருட்களையும் மருந்துகளாக பயன்படுத்தினர். இந்த 3 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 3 வினாக்களையும் ஒரு முறை எழுதி பலமுறை படித்து கொள்ளுங்கள். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுரை படியுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது தமிழர் மருத்துவம் என்பதில் முதல் பகுதியை பற்றி பார்த்தோம். அருந்தும் உணவே அருமருந்தென அறிந்தவர்கள் நம்முடைய தமிழ் மக்கள். தமிழ் மக்கள் உடற்கூறுகள் பற்றிய அறிவிலும் மருத்துவம் பற்றிய புரிதலிலும் சிறந்து விளங்கியவர்கள். உலகில் பல்வேறு மருத்துவ முறைகள் இருந்தாலும் தமக்கென மரபு சார்ந்த மருத்துவ முறைகளை உருவாக்கி பின்பற்றி வந்தனர். தொடக்க காலத்தில் மனிதனுக்கு நோய் ஏற்பட்ட பொழுது இயற்கையாக வளர்ந்த தாவரங்களை கொண்டும் அவனுக்கு அருகில் கிடைத்த பொருள்களை கொண்டும் நோயை தீர்க்க முயற்சி செய்தான். தாவரங்களின் வேர், பட்டை, இலை, பூ, கனி முதலியவற்றை மருந்தாக பயன்படுத்தினான். பழந்தமிழர் மருத்துவத்தை அறிந்தது மட்டுமன்றி மருத்துவத்தில் சிறந்து விளங்கினார்கள் என்பதற்கான குறிப்புகள் பழந்தமிழ் இலக்கியங்களில் கிடைக்கின்றன. மூலிகை மருத்துவம்,
அறுவை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம் போன்றவற்றையும் உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் யோகம் முதலிய கலைகளையும் அறிந்திருந்தார்கள். தமிழரது நிலம் நிறைந்த பண்பாடுகளும் தத்துவங்களும் அடங்கியது. தமிழர் தத்துவங்களான சாங்கியம், ஆசீவகம் போன்றவை உடலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள ஒற்றுமையை கண்டறிந்து உடலில் ஐம்பூதங்களினால் ஏற்படுகின்ற மாற்றங்களை விளக்கின. நோயை இயற்கையில் கிடைக்கும் பொருள்கள், அப்பொருள்களின் தன்மை, சுவை இவற்றை கொண்டே குணப்படுத்த முடியும் என்ற உண்மையை மிக தெளிவாக விளக்கினர். நம்மீது நிகழ்ந்த படையெடுப்புகள் தாக்கத்தை ஏற்படுத்தியது. தமிழர் மருத்துவம் அவரவர் வாழ்வியலுடனும் தத்துவங்களுடனும் பிணைந்துதான் வந்து கொண்டிருந்தது. சமண பௌத்தர் காலத்தில் அந்தந்த மதங்களின் கூறுகள் நம் மருத்துவத்தில் இருந்தன. பிறகு சைவம் ஓங்கிய போது சைவ சித்தாந்த கூறுகள் கலந்திருந்தன. ஆங்கிலேயர்கள் வருகை தந்த பொழுது அவர்களுடைய நவீன அறிவியல் பார்வை நம்மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது. நவீன மருத்துவத்தில் துரிதமாக சில நோய்களுக்கு கிடைத்த தீர்வுகள் பெரும் வரவேற்பை பெற்றன. பல ஆண்டுகளுக்கு பின்னால் தான் மரபு சார்ந்த மருத்துவம் மிகப்பெரிய அனுபவத்தின் நீட்சி என்பதும் மிகப்பெரிய பட்டறிவில் ஒரு பெரிய அறிவியல் கண்டிப்பாக ஒளிந்திருக்கும் என்பதும் புரிய தொடங்கியது. நாள்பட்ட நோய்களை தீர்ப்பதற்கு வெறும் ரசாயன மருந்துகள் மட்டும் போதாது. கூடவே உணவு, வாழ்வியல், உடற்பயிற்சி, யோகம் இவையும் கூட்டாக மேற்கொள்ளப்பட வேண்டும். தொடர் சிகிச்சைக்கு பிறகு பக்க விளைவுகள் இல்லா மருந்துகளின் தேவை அவசியமாயிற்று. அதனால்தான் சித்த மருத்துவத்தின் தொன்மையும் தமிழர்களின் தொன்மையும் அவர்களுக்கு புரிய ஆரம்பித்தன. இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 53 மற்றும் 54. பக்கம் எண் 53 தமிழர் மருத்துவம் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 54 எல்லா நாடுகளிலும் இருக்கும் மரபு சார்ந்த மருத்துவ முறைகளின் மீது நவீன அறிவியல் பார்வை விழத் தொடங்கியது என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 58. குருவினா. மருத்துவம் எப்போது தொடங்கியது? நல்வாழ்விற்கு நாம் நாள்தோறும் செய்ய வேண்டியவை யாவை? தமிழர் மருத்துவத்தில் மருந்துகளாக பயன்படுவன யாவை? இந்த 3 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 3 வினாக்களுக்குரிய விடைகளை பற்றி நாம் முந்தைய பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகள் அவற்றை தெளிவுற தங்களுடைய வீட்டுப்பாட ஏட்டில் எழுதி கொள்ளுங்கள். தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.